ஷே பிரம்மா அரசியல்வாதி எம்எல்ஏ பூரா கொடியை தூக்கி கக்கூஸ் கட்டியிருப்பான், தண்ணி பம்பு கட்டியிருப்பான். தண்ணி பம்பு அவன் மோரை தூக்கி வச்சுருப்பான் கல்வெட்டில். என் மோரை பாரு, நான் இந்த கட்டி விட்ருக்கேன், என் பொண்டாடி பிள்ளைக்கு இதில் வலிச்சு கொண்டு போய் நக்கி என் வீட்டில் நான் நக்கி கொண்டே இருக்கேன்னு நக்கு தான். அதுக்கு தான் இந்த கேள்வி கேட்காரு. எம்எல்ஏ இருந்திருக்கான், உள்ள கணக்கு கொடுத்துருக்கான், எங்கேயோ ஓட்டு முத்திரை வாங்குறதுக்கு. அதுதான் எல்லாம் கேட்ச் பண்ணி வச்சுருக்காருல. நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, நீதித்துறை ஐயா போடுதார், நீதித்துறை கணக்கு கொடுக்கார். எம்எல்ஏலாம் பல லட்சம் கோடி மேலே சேர்த்து வச்சு 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு ஓடிக்கொண்டே இருக்கான். இப்போ எல்லாம் பேரம் பேச ஆரம்பிச்சிட்டான். தமிழ்நாடு முழுவதும் எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு பேச ஆரம்பிச்சிட்டான். அது வந்து கொடியை அவன் போட்ட கக்கூஸ் பாத்ரூம் எங்கெங்கே போட்டிருக்கானோ எல்லாம் தேடி பார்ப்பாங்க. அந்த நேரம் பார்க்கல பஞ்சாயத்து போர்டெலாம் கட்டி விட்ருக்கான். பஞ்சாயத்து போர்டில் கக்கூஸ் விட்டு குத்தைக்கு விட்டு அந்த பைசாக்களை வாங்கி பஞ்சாயத்து போர்டிலேருந்து எல்லாம் விரித்து இப்போ படையில் போட்டு சாப்பிடுதான். படையெல்லாம் என்ன தெரியுமாப்பா, இலை போட்டு சாப்பிடுதான். எல்லா அரசியல்வாதியும் எப்படி நக்க வந்த பாய் பேய நக்கிட்டான், நக்கி பூமியை அழிச்சு வச்சுருக்கான். அதுக்கு தான் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் டன்னு கணக்காக ஏற்றி வச்சுருக்க. முற்றுப்புள்ளி பிடிப்பார். பூமி என் பூமி தாங்கும் பாரம் தாங்கணும் அப்படின்ட்டார். நான் என் பூமியை நாங்கள் வச்சுருக்கேன், என் பூமி அப்படின்ட்டார். என் விவசாயம் என் இடம்ட்டார். ஆனால் வெயிட் ஏற்றிருந்தால் நான் ஒரு வேளை விட மாட்டேன் அப்படின்ட்டார். புரிஞ்சுக்கப்பா, நீதித்துறை கணக்கு கொடுத்துட்டார் கோர்ட்டுக்கு. நான் ஒரு பொட்டு விட மாட்டேன். அவங்களோட சேர்ந்து நீதிபதி கோர்ட்டார், நீங்கள் இருக்காதீங்கப்பா, தனிப்பட்ட கணக்கில் கடவுள் நீதித்துறை கணக்கு கொடுக்கார், புரிஞ்சு பார்த்து கொஞ்சம் நடந்துக்கோங்கப்பா. வழக்கறிஞர்கள் எல்லாமே கணக்குகளை எடுத்து எல்லாமே உள்ளே கொடுத்துரு. எம்எல்ஏ எல்லா வழக்கறிஞர்களும் தெரியும், எம்எல்ஏ இத்தனை கோடி கொடுத்து சீட்டு வாங்க தான் இந்த ஏரியாவுக்கு வாங்கி நக்கி வச்சுருக்கான்னு வழக்கறிஞர்கள் பூராமே தெரியும். புரியுதா? இப்போ கவர்மெண்ட் லாயரை ஒவ்வொரு நீதிமன்றத்தில் உள்ள நியமிக்கையில் அவன் சட்டப்பேரவையில் போய் உட்காந்து மாநில அரசில் போய் முதலமைச்சரை சந்தித்து ஒரு சூட்கேஸை தூக்கி போடுவான். புரியுதா? ஏற்கனவே சிலுவத்தூர் கவர்மெண்ட் லாயரை கணக்கு விடுவோம்னாரா, ஒரு லாயர் கவர்மெண்ட் லாயரை பிடிச்சா எல்லா லாயர் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கவர்மெண்ட் லாயரை பூரா கொக்கி போட்டு தூக்குவார். புரியுதா இல்லையாப்பா? சூட்கேஸ் தள்ளி தான் சீட்டு வாங்கி நச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா? ஏற்கனவே சென்னையில் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நாய் மாதிரி 35 நாள் அங்கே காத்து கிடந்தான். யார்? சிலுவத்தூர் கவர்மெண்ட் லாயர். எப்படி பிறகு அதுக்கப்புறம் கோடி கோடியாக மந்திரியை வச்சு மந்திரிகளை இருக்கிறவனை பூரா வச்சு தப்பிச்சு உள்ள சீட்டு வாங்கி நீதிமன்ற கோர்ட்டு வழக்காடுது. தப்பாக கணக்கு எல்லாம் வழக்காடுது. புரியுதா இல்லையா? கைலாசத்தில் நீதித்துறை கணக்கு கொடுத்தார் நீதிமன்ற கோர்ட்டுக்கு. எல்லாம் தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு எல்லாம் புரிஞ்சுக்கப்பா. தமிழ்நாட்டில் சிலுவத்தூர் நீதிமன்றத்தில் ஜட்ஜி கோர்ட்டார் பூராமே மாநில அரசு மேலே எஃப்ஐஆர் நீதிபதி சர்ச்சையே போடலாம். எஃப்ஐஆர் போட்டுருங்கப்பா. ஆடு மாடு கோழி பறவைகளை நிர்ணயிச்சிட்டான். கிலோ இந்த ரேட்டு, கிலோ இந்த ரேட்டு, இந்த ரேட்டு. ஆடு மாடை சொல்லுதானப்பா, ஆடு மாடு எவ்வளோ பாவமே இல்லையாப்பா இந்த பேய்களுக்கு? எவ்வளோ உங்களுக்கு பாவம் இல்லையாப்பா கோர்ட்டாருக்கு? எங்கப்பா உங்கள் நீதிமன்றத்தில் நீங்கள் மேலே உட்காந்துருங்கப்பா. ஒரு ஆடு மாடு உங்களுக்கு முன்னாடி அதை அறுக்கையில் உங்களுக்கு கண்ணீர் வருதா இல்லையான்னு பார்க்கணும். அவன் அறுத்து திங்கான்ல அந்த மாதிரி ஒரு ஆடு மாடாவது நீங்கள் ஜட்ஜி கோர்ட்டார் மேலே உட்காரையில் கீழே வந்து அறுக்கையில் அது அம்மானு கூப்பிடையில அந்த நேரம் கண்ணீர் விட வேண்டியது கடவுள் ஒன்று தான். கண் கலங்குவார். நீங்கள் அந்த கண் கலங்குதியெல்லாம் இல்லையான்னு பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ப்பா. அந்த மாதிரி செய்யணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்தோடைய வழி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கப்பா. ஜட்ஜி கோட்டார் பூரா எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. வாங்கி சாப்பிடுவீங்க. ஆனால் அந்த உயிர் இலக்கையில் அறுக்கையில் அம்மானு கூப்பிடுறது பார்வதி அம்மாவை கூப்பிடும், எங்கள் அண்ணியை கூப்பிடும் அம்மா. அதான் உலகத்துக்கு தாய் தாப்பேன் இவங்க தான். உலகத்துக்கு பறவைகள் விலங்குகள் புழு பூச்சி எல்லாத்துக்குமே அம்மாங்கிறது அவங்க 2 பேர் தான். மாநிலத்தில் என்ன இருக்குது? அறிவில்லாமல் நடத்தான், அறியட்ட பயலாக இருக்கான். சரிப்பா கணக்கு கொடுத்தாச்சு கோர்ட்டில். சிலுவத்தூர் நீதிமன்றமோ தெற்கு பாளைய ராஜபாளைய நீதிமன்றமோ கைலாசத்தில் வழக்கு ஆடுது, வழக்கு ஓடுது. 2 நீதிமன்றமும் மாநில அரசை எஃப்ஐஆரை போட்டுறப்பா. எஃப்ஐஆரை போட்டு காவல்துறை போட மாட்டான். ஏன்னா அவங்க கை கூட்டி கை சேர்த்து அடைக்கிறது. கிரைன் போலீஸ் கிரைன் உள்ள கணக்கில் இந்த திரைலோகத்தில் போகிற கணக்கு பூரா கிரைன் போலீஸு கிரைன் அதிகாரி எடுப்பான். கணக்கு விட்ட கைலாசத்திலேருந்து விட்ட கிரைன் போலீஸ் அதிகாரி எல்லாமே நீதிமன்றத்தில் கணக்கை ஒப்படைச்சிருப்பான். கைலாசத்தில் போட்ட கணக்கு பூரா நீதிமன்ற கோர்ட்டில் ஒப்படைச்சிரு. அன்று நாள் கணக்கு ஓடுற கணக்கு நீதிமன்ற கோர்ட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒப்படை. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும்
டெல்லியிலே ஒப்பட, தமிழ்நாடும் ஒப்பட. அப்புறமா கணக்கு கொடுத்துட்டேன். கிரேன் போலீஸ், கிரேன்னா யூடியூப்பில் ஓடுற கணக்கு எல்லாரும் கணக்கு எடுக்கான், எல்லாரும் கணக்கு போடுறத எடுக்கான், அரசியல்வாதி போடுற கணக்கு எல்லாமே எடுக்கான். இது கைலாசத்தில் நீதிமன்றத்தில் நீதித்துறை ஐயா கணக்கு போட்டார். அந்த கணக்கை கோர்ட்டில் ஒப்படாப்பா. அவங்களுக்கு தெரியணும்ல, ஜட்ஜி கோர்ட்டாருக்கு தெரியணும்ல, கணக்கு கொடுத்துடணும்ல. உனக்கு கிரெயினுக்கு இன்னும் வரல, கிரெயினுக்கு இப்போ வரல, இப்போ இந்த கிரெயின் போடுதார், கிரெயினுக்கு போட்டுறா அப்படின்ட்டார். கிரெயினுக்கு போட்டு விட்ரு, அவன் இந்த கிரெயின் உள்ளே பார்க்கட்டும் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோப்பா. கைலாசம் எங்கே இருக்குது, கைலாசத்தில் எங்கே இருந்து கணக்கு போடுதாரு? எல்லா நீதிமன்றத்தில் டெல்லி டு தமிழ்நாடு ஹிந்தி இங்கிலீஷ் உறுதி பேசுகிறவங்க பூரா கிரேன் போலீஸ் அதிகாரி. புரியுதா? திரை லோகத்தில் விட்ட கணக்கை எல்லா நீதிமன்றத்திலையும் உள்ள கோர்ட்டில் போய் கொடுத்துரு. ஜட்ஜி கோர்ட்டார் கையில் அனைத்து உள்ளவங்களுக்கு பூரா கணக்கு விட்ட கணக்கை போய் கொடு. ஐயா போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. சரியா? கடவுள் போட்டுக்கிட்டு இருக்காரு, போட்டு கையில் கொடுத்துருப்பா. கிரேன் போலீஸ் முக்கால் சதி.